வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் நடிக்கிற படம் தான் கோட். இந்த படத்தில் விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மைக் மோகன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படம் செப்டம்பர் 5 வேர்ல்டோட ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் விசில் போடு அப்படின்ற சாங் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி 5 கோடி பார்வையாளர்களை கடந்து போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய சிஜி ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்லாம் இப்போ நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கிராஃபிக்ஸ் பணிகள் முழுவதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இந்த நியூஸ் தான் வேறு லெவலாக போயிட்டுருக்குது. அதனால் இந்த படம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்த்தம். அதனால் இந்த படத்துக்காக ஈகராக ஏற்கனவே எல்லாருமே வெயிட் பண்ணுற நிலையில் இந்த நியூஸ் ஒரு பெரிய நியூஸாக விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர்கள் இந்தியன் 2, இந்தியன் 3, அதுக்கப்புறம் தக்லை போன்ற படங்கள் நடித்தாலும் அவருடைய இந்தியன் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. இந்த படத்தை சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இப்போ கமலஹாசனும் சங்கரும் ஸ்டார் போஸ்ட் தமிழில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சூர்யா ரொம்ப நாளாக நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்தை சிவா டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதனுடைய சிஜி ஒர்க் இது போல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த படம் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே இந்த படத்தினுடைய எல்லா ஒர்க்கும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய டைரக்டர் சொல்லியிருக்கிறதால இந்த படம் தீபாவளிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர் தான் சத்யராஜ். எல்லாருமே புரட்சி தமிழன்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில். ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு நடிகர் இவருக்கு வந்து பெரியார் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெரியார் படத்துலேயும் ஒரு பெரியாராக நடிச்சிருப்பார். இவர் வந்து இப்போது இன்னொரு படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்து இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. வேறு யாரும் இல்லை, அதாவது மோடியினுடைய கதாபாத்திரத்தை எடுத்து அவர் ஹீரோவாக நடிக்க போகிறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இன்றைக்கி ரொம்ப ஹாட் நியூஸாக போயிட்டுருக்குது. ஒரு சில மீடியாக்கள் வந்து அவர் வந்து நடிக்க மாட்டேன், நான் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்ற தகவலும் வந்து போயிட்டுருக்குது. டிஆர் சிலம்பரசன் அவர்கள் இப்போ வந்து கமலுடைய தக்லை படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை மணிரத்னா டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இவர் நடிக்கிற போர்ஷனை வச்சு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி அதுவும் ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இவர் வந்து 2 ரோலில் நடிக்கிறாரு. இவருக்கு தான் ஹீரோயின் திரிஷா அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்லேயே நம்ம டிஆர் சிலம்பரசன் அவர்கள் நடிக்க தேசிங்க பெரியசாமி இயக்கிற ஒரு வரலாற்று படமும் எடுக்க போகிறதா முன்னாடி தகவல் வந்தது. அதுக்கப்புறம் ட்ராப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜூன் 2வது வாரத்தில் தொடங்க போகுது அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் 2L ரோலில் சிலம்பரசன் அவர்கள் நடிக்கிறாரு. மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படம் உருவாகிறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு. என்னுடைய 24வது படத்தினுடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த படத்தினுடைய ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக போயிட்டு. சித்தார்த் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய அறிவிப்பு இன்றைக்கி வெளியாக இருக்குது. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ் அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இவர் வந்து 8 தோட்டாக்கள் படத்தினுடைய டைரக்டர். அதே போல் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி டாக்கீஸ். இவங்க வந்து சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்தினுடைய தயாரிப்பாளர். ஸோ அவங்க தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. கவினுக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு மிகப்பெரிய டைரக்டர் கிடைக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, மிகப்பெரிய டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களாக கிடச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்டார் படத்துக்கு அடுத்ததாக கவினுடைய படத்தை நெல்சன் அவர்கள் தயாரிக்கிறாரு. அதே போல் இன்னொரு படத்தை வெற்றிமாறன் அவர்கள் தயாரிக்கிறாரு. இந்த படத்தை விக்ரனன் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்தினுடைய அறிவிப்பும் இன்றைக்கி வெளியாக இருக்குது. இந்த படத்தில் ஆண்ட்ரியா வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க. அவங்களுடைய ரோல் வந்து நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது.